வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை பகிர்ந்து கொள்வோம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற 4 காரணிகள் என்று ஒரு ஆய்வாளர் கூறுகிறார். ஒன்று, அவனுடைய அன்னையின் அன்பு அவன் வாழ்க்கையை முன்மொழிகிறது. அவனுடைய மனைவியின் அன்பு அன்னை முன்மொழிந்த அந்த வாழ்க்கையை வழிமொழிகிறது. அவன் பெறுகிற அறிவு அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை பயனுள்ளதாக்குகிறது. அந்த அறிவிலிருந்து அவன் சமூகத்திற்கு எப்படி பயன்படுகிறான் என்பதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாகிறது. இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த 4ல் எது ஒன்று குறைஞ்சாலும் அவனுடைய வாழ்க்கை ஃபெயிலியரான வாழ்க்கை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். ஒரு நல்ல பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு செலுத்துகிற அன்பு அந்த வாழ்க்கையை அவன் துவக்கிறதுக்கு உதவும். அதை அப்படியே கேரி அவுட் பண்ண வேண்டியது மனைவியினுடைய கடமை. இந்த 2ஐ பெற்றுக்கொண்டு அவன் வீட்டில் உட்காந்துருக்கூடாது. அவன் ஒரு நல்ல அறிவை பெறணும். அந்த அறிவு அவனுக்கான உலக பிரகாரமான வாழ்க்கையை சாத்தியமாக்கி கொடுக்கிறது. இந்த பெற்றுக்கொண்ட அறிவை வச்சு அவன் மட்டும் வாழாம சமுதாயத்துக்கு அதை பயன்படுத்தினால் அவன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது அல்லது சரித்திரமாகிறது, வரலாறாகிறது. சரியா? அப்போ பிகினிங் எங்க? மதர்ஸ் லவ். அதுல தொடங்கி அவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சமா இந்த சமூகத்திற்கு அவன் பயன்பட வேண்டும். இந்த 4 காரணிகள்ல எது ஒண்ணு, நல்ல பெற்றோர் கிடைக்கலன்னு வச்சுக்க, அவனுக்கு நல்ல மனைவியும் கிடைக்காது, நல்ல கல்வியும் கிடைக்காது, நல்ல அறிவும் கிடைக்காது. அவன் எங்க சமுதாயத்துக்கு பயன்பட போறான்? ஒருவேளை நல்ல மனைவி கிடைக்கலன்னு வச்சுங்க, நல்ல பெற்றோர் வாழ்ந்து கொடுத்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில விரக்தி வந்துடும். அவன் அதற்கு பிறகு பெறுகிற அறிவை வைத்தான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல அறிவு கிடைக்கலன்னு வச்சுங்க, இந்த சமுதாயத்தில் பழைக்க முடியாது. சரி, இது 3ம் கிடைச்சி அவன் இந்த சொசைட்டிக்கு பயன்படலன்னு வச்சுங்க, அவன் வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லை. எனவே நாம் வாழ்வின் தடயங்களை தீர்மானிக்கிற இந்த காரணிகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்ல பெற்றோராய் நாம் இருத்தல், நல்ல வாழ்க்கை துணையாய் நாம் இருத்தல், நல்ல அறிவை பெறுதல், நம் அறிவை வைத்து சமூகத்திற்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் என் வாழ்க்கை முழுமை பெறுகிறது, நிறைவு பெறுகிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் எல்லா இலக்கியங்களும், எல்லா கவிதைகளும், எல்லா திரைப்பட பாடல்களும், எல்லா அறிஞர்களும் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல அறிவு, அந்த அறிவால் சமூகத்திற்கு பயன்படுகிற பயன்பாடு, இவைகள் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கை என்று தோற்றத்தில் தெரிந்தாலும் அவையும் ஒரு வகையான விலங்கு வாழ்க்கை தான் இல்லையா? விலங்குகள் திருமணமாய் குடும்பம் நடத்துறதில்லை, ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதில்லை. அவர்கள் பிறந்து எல்லாவற்றையும் போல சில நிகழ்வுகளை நிகழ்த்தி விட்டு செத்து போகிறது. எனவே இந்த காரணிகள் இல்லாத வாழ்க்கை தோற்றத்தில் மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அவையும் விலங்கு வாழ்க்கைக்கு சமம்தான் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.